திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய, புனிதவாய் மலர்ந்தழுத, சீதவள வயல் புகழி, திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே ஐயாரப்பர் திருமுறை மன்றம் திருவையாறு வழங்குகின்ற ஏழிசையாய் இசை பயனாய் என்னும் தொடர் சொற்பொழிவினுடைய முதல் நிகழ்வில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஒவ்வொரு செவ்வாய் என்றும் சிந்திப்பதற்கு பெருமான் அருள் பாலித்திருக்கின்றார். இந்த நிகழ்வு முதல் திருமுறையில் அமைந்திருக்கின்ற பண்களில் நட்டபாடை, தக்கராகம், பழந்தக்கராகம் எனும் 3 பண்கள் குறித்த ஒரு சிறப்பு பொழிவாக அமைந்திருக்கிறது. எனவே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இந்த பொழிவை நான் தொடங்குகின்றேன். முதலாவதாக முதல் திருமுறை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் பண் நட்டபாடை பண். அதற்கு நைவளம் என்பது பழைய பெயர். பிற்காலத்தில் கம்பீர நாட்டை என்ற கர்நாடக இசை பெயரை அது தாங்குகிறது. நட்டபாடைக்கு தொகை 8 கட்டளை என்று அதற்கு இலக்கணம் சொல்கிறார்கள். 8 விதமாக 8 கட்டளை வேதங்களாக நட்டபாடை பண் அமைந்துள்ளது என்று அதற்கு இசை இலக்கண நூலார் விளக்கம் தருகிறார்கள். ஆனால் நம்முடைய தவக்குறைவு, ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் நமக்கு 5 கட்டளை வேதங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. இந்த கட்டளை வேதம் குறித்த ஆழமான பதிவுகளை பஞ்சமரபு என்னும் இசை நூலில் நாம் காண முடியும். ஆனால் தமிழர்களுடைய அரும் பெரும் சொத்தாக விளங்கக்கூடிய முதுநாரை, முதுகுருகு என்று சொல்லக்கூடிய 2 இசை இலக்கண நூல்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லை. அதுதான் சங்க இலக்கிய காலத்தில், அதற்கு முன்பு தமிழர்களுடைய இசை மரபை இலக்கணமாக சொன்ன நூல்கள். ஆனால் அவை அழிந்து போயின. அதன் பின்னால் இசை தொடர்பாக, தமிழ் இசை தொடர்பாக, தமிழ் பண்கள் தொடர்பாக நம்முடைய ஆபரகம் பண்டிதர் அவர்கள் தஞ்சையிலிருந்து ஆய்வு செய்த நூல் கருணாமிர்த சாகரம், அற்புதமான ஒரு இசை இலக்கண நூல். விபுலானந்த அடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பெருந்தகை யாழ் நூல் என்ற இசை நூலை இயற்றுகிறார். அதுபோல இசை இலக்கணத்திற்காக வந்த பெருநூல்களை நம்முடைய பெருமக்கள் படிக்க வேண்டும், அதை பலருக்கு பகிர வேண்டும். எத்தனையோ செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மரபு, நம்முடைய பன்னிசை மரபு எத்தனை இசை வகைகளாக வளர்ந்திருக்கிறது என்பதை நம்முடைய பன்னிசையை முழுமையாக புரிந்து கொண்ட ஒருவரால் தான் பேச முடியும். அப்படிப்பட்ட ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இந்த தொடர் சொற்பொழிவினுடைய மிக பெரும் நோக்கமாக இருக்கிறது. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்டபாடை பண்ணை தொடங்கி வைத்தவர் பிற்காலத்தில் 6ஆம் நூற்றாண்டில் நம்முடைய காரைக்கால் அம்மையார், புனிதவதி என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் தான் நட்டபாடை, இந்தளம் என்ற 2 பண்களை தொடங்கி வைக்கின்றார். இந்தளம் என்பதுதான் பாலபாடமாக கர்நாடக இசையில் மாயமாளவ கவளை என்கின்ற ராகமாக மிளர்கிறது. நட்டபாடை பண்ணிலும் இந்தள பண்ணிலும் அவர்கள் பாடி தந்த மூத்த திருப்பதிகம் தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு பதிக பெருவழி. பதிக மரபில் தேவார பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு முன்கை எடுத்துக் கொடுத்தது என்று சொல்லலாம்.
காரைக்காலம்மையாருடைய பணி அந்த பணி அப்பேற்பட்ட பணி. ஞானசம்பந்தர் பாடிய அந்த கட்டளை வேதங்களில் காரைக்காலம்மையாருடைய கட்டளை வேதம் மிக பெரும் பங்கு ஆற்றுகிறது. அவருடைய முதல் திருப்பதிகம் நமக்கு தெரிந்த ஒரு பதிகம், நட்டபாடை பண்ணில் அமைந்த தோடுடைய சிவியன். அதை நாம் இன்று எப்படி பாடுகிறோம்? சதுஸ்ர நடை என்று சொல்லக்கூடிய நடையில் ரூபக தாளத்தில் நாம் அதை பாடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன் இப்படி பாடுகிறோம். இது இசை மரபு. ஆனால் கட்டளை மரபு என்பது எப்படி இருக்கிறது? கட்டளை மரபு என்பது தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. இதான் கட்டளை என்பது. பாடும் பொழுது ஓடுடைய செவியன் விடிய, இது இசை மரபு. ஆனால் பன்னிசை கட்டளை மரபு. தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதி சூடி, இந்த மரபு. இந்த மரபில் பதிகம் முழுவதையும் நம்மால் பாட முடியும். முற்றலாமை இளநாகமோடேன முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலன பலி தேர்ந்தன உள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இதான் கட்டளை மரபு. இப்ப இது போன்ற மரபு தெரிந்து நாம் அந்த இசையை பார்க்கும் பொழுது, அந்த பாடலை பார்க்கும் பொழுது, ஒரு பாடல் பல்வேறு கோணங்களில் நமக்கு பல செய்திகளை தருது. தோடுடைய செவியன் ஏன் நட்டபாடை பண்ணில் அவர் தொடங்க வேண்டும், கம்பீரமாக தொடங்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. பெருமானை பார்க்கிறார், பெருமாட்டியை பார்க்கிறார், தமக்கு அருந்த பால் கொடுத்த அந்த திறத்தை எண்ணி வியக்குகிறார். அவர் விடைவாகனத்தில் வந்ததை எண்ணி மகிழ்கிறார். எனவே சுவாமி புறப்பாடு என்று வரும் பொழுது திருக்கோவில்களில் எந்த ராகத்தை நடை மல்லாரியாக வாசிக்கின்றார்கள் நாதஸ்வர கலைஞர்கள் அல்லது யாழ் மீட்டக்கூடியவர்கள், குழல் வாசிக்கக்கூடியவர்கள் என்பதை கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளை. எனவே அந்த மரபு சுவாமி புறப்பாடு என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலை அமைந்த ஒரு பாடலை பாடும் பொழுது நடைமல்லாரியாக, நைவள பண்ணாக, நட்டபாடையாக, கம்பீர நாட்டையாக எப்படி சொன்னாலும் ஒன்றுதான். அப்படி அந்த பாடல் நமக்கு வருகிறது. ஏன் அந்த பண்ணை தேர்ந்தெடுத்தார் என்று பார்த்தா, அதுல ரொம்ப நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டியது, அதற்கு 5 ஸ்வரங்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ்ல குரல், துத்தம், கைக்கிளை, இழி, விளரி, உழை, தாரம் என்று 7 ஸ்வரங்களை 7 விதமான பறவைகள், விலங்குகளினுடைய ஒலியிலிருந்து நம்முடைய தமிழர்கள் கண்டறிந்து நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு பதத்திற்கும் ஒரு விலங்கினுடைய ஒலி அல்லது ஒரு பறவையினுடைய ஒலி ஆதாரமாக இருக்கிறது. ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்று சரிகம பதனி என்பதை விரித்து சொல்லலாம். ச என்பது ஷட்ஜம், ரி ரிஷபம், க காந்தாரம், ம மத்தியமம், ப பஞ்சமம், த தைவதம், நீ நிஷாதம். இதைத்தான் நம்ம சரிகம பதனின்னு சொல்றோம்.
அப்ப இந்த 7 ஸ்வரங்கள் தான் 7 பதங்கள். குரல், துத்தம், கைகளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று நம்முடைய தமிழில் அழகாக பதிவு இருக்கிறது. சரி, இப்ப இந்த இடத்துல நட்டபாடை பண்ணுக்கு 5 பதங்கள் உண்டு. ச க ம ப நீ. இதான் ச க ம ப நீ. அப்ப 7 ஸ்வரங்களில் 5 ஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டது நம்முடைய நட்டபாடை பண். எனவே 5 எழுத்து வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானை அவர் முதலில் பாடத் தொடங்கும் பொழுது 5 எழுத்துக்களை கொண்ட 5 பதங்களை கொண்ட ஸ்வரத்தை தொடங்குகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த பாடலின் மீது நமக்கு ஒரு புதுவித ஈடுபாடு ஏற்படுகிறது. எனவே அந்த அமைப்பும் தாள கட்டுமானமும் தக்க தக்கிட்ட, அதுவும் 5 பாருங்க. கட்டளையும் 5ஆக அமைகிறது. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட 5. பாடலுடைய அமைப்பு தோடுடைய செவியன் விடைய ரீவோ. இலக்கணத்துல யாப் அமைதி 5. அப்ப பாடல் 5, பண்ணில் 5 ஸ்வரங்களை உடைய பண், தாள கட்டுமானத்தில் கட்டளையிலும் 5 அமர்த்தி பாடுகின்ற அற்புதமான பாடலாக முதல் பாடல் விளங்குகிறது. இந்த முதல் பாடல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த பிரமபுரத்தினுடைய அழகை சொல்லுகிறார். எனக்கு எப்படி 3 வயதில் ஞானம் கிடைத்தது அதை 3வது வரியில சொல்லுகிறார். தோடுடைய செவியனுடைய 3வது அடி அதற்கு பதில் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இத்தனை காலம் இறை வழிபாட்டில் இத்தனை காலம் தொண்டு செய்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பேரு ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதில் எப்படி கிடைத்தது? அதற்கு அவர் சொல்லுகிறார். ஏடுடைய மலரால் முன்னை நாள் பணிந்து ஏத்த. நான் இந்த பிறவியில் செய்ததற்கு பெருமான் அருள் இப்பொழுது செய்யவில்லை. ஏற்கனவே நான் செய்த நல் வினை காரணமாக, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயன் என்று திருவலஞ்சுழி தேவாரத்தில் பதிவு செய்வதை போல முன் வினையில் முற்பிறவியில் ஏடுடைய மலரால் நான் பெருமானை வழிபாடு செய்ததற்கு எனக்கு இந்த பிறவியில் 3 வயதிலேயே ஞானத்தை அருளி விட்டான். எப்படிப்பட்ட ஞானம்? உவமையிலா கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பார் சேர்க்கிறார். அப்ப அவருக்கு கலை ஞானமும் வந்தது, உலகியல் ஞானமும் வந்தது. அதான் உவமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் 2 கிடைச்சதான். எனவே முதல்ல இப்படிப்பட்ட தேவார பதிகங்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் ஒரு அழகான பெயர் தருகிறார். தமிழுக்கு வண்டமிழ், செந்தமிழ், இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் உண்டு. தீந்தமிழ், ஒண்டமிழ் என்றெல்லாம் உண்டு. அதுல ஞானசம்பந்தர் சொல்லுகிற இப்படி இறைவனை பாடுகிற இந்த தமிழுக்கு திருநெறிய தமிழ். திரு என்ற சொல்லுக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்பதை இலக்கண உரையாசிரியர் பேராசிரியர் குறிப்பிடுகிறார். திரு என்பதற்கு என்ன பொருள்? அது தெரியாமலே ஒவ்வொருவரையும் நாம் திரு என்ற அடைமொழியால் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவர் என்று பொருள். எனவே கண்டாரால் விரும்பப்படும் தன்மையுடைய இறைவனை பாடிய பாடல்கள் திருநெறிய தமிழ். நம்மை அந்த இறைவன் பால் திருப்புகிற, நெறிப்படுத்துகிற, வழிப்படுத்துகிற, ஆற்றுப்படுத்துகிற பாடல் அப்படிப்பட்ட தமிழ். எனவே இது திருநெறிய தமிழ் என்று அவர் இதற்கு அழகான பெயரை சொல்றார். இந்த தமிழை பாடுறதுனால என்ன பலன்? அதுதான் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தினுடைய கடைக்காப்பு என்று சொல்வார்கள். அந்த கடைக்காப்பில் அவர் சொல்லுகிறார், திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அப்ப இந்த முதல் திருப்பதிகம் என்ன நோக்கத்திற்காக ஞானசம்பந்தர் பாடி தந்திருக்கிறார் என்றால், நம்முடைய பழவினை, தொல்வினை, சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற அந்த வினை நீக்கத்திற்கு இந்த பதிகத்தை நமக்கு அருளி இருக்கின்றார். நட்டபாடை பண்ணினுடைய அடுத்த கட்டளைக்கு நாம் இப்பொழுது பயணிக்கின்றோம். அருமையான ஒரு பாடல். திருப்புகலூர் என்ற தலத்தில் இந்த பதிகத்தை அவர் அருளி செய்கின்றார். குறி கலந்து இசை பாடலே நசையாலிம் உலகெல்லாம் நெறி கலந்ததொரு நீர்மயனாய் எருதேறி பலி பேணி முறி கலந்ததொரு தோலரை மேலுடையானிடம் மொய் மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்த ஏலே புய ஆறும் புகலூரே. இது அடுத்த நடை. குறி கலந்த அப்படி வரும் பொழுது அந்த பாடலுடைய அமைப்பு யாப்பு எப்படி வருகிறது பாருங்க. அது அடுத்த பாடல். அடுத்தது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அடுத்த நடை எப்படி பாடுறாரு பாருங்க. பத்தரோடு பலரும் பொலிய மலரங்கை புனல் தூவி, பத்தரோடு
பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழு தேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்று இடர் நோயே அடையா இடர் நோயே. திருவலிதாயம் என்று சென்னைக்கு பக்கத்தில் பாடி என்ற ஒரு இடத்தை சொல்வார்கள். அது திருவலிதாயம் என்கின்ற தலத்தில் இந்த நடைபெற பத்தரோடு அப்ப தோடுடைய அது குறிகலந்த இசை பாடு அது ஒரு நடை. அடுத்து பத்தரோடு பலரும் போலியம் மலர் அங்கை புனல் தூவி இது ஒரு நடை திருவலிதாயத்தில். அடுத்து பாருங்க இன்னொரு நடை பாடுறார். இது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு பாடல். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாடும் அடிபரவ மங்குல் மதி தவள் மாடவீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையல்லார் புனல் செல்வ மல்கு சீர்கொள் செங்காட்டும் குடியதனுள் கங்குல் விளங்கு எரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. இது நம்ம இப்ப பாடுற முறை. ஆனா இதனுடைய கட்டளை எப்படி? அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாடும் அடி பரவ மங்குல் மதி தவழ் மாட வீதி மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய். இதுதான் என்னுடைய முறை. ஆனா இன்னைக்கு நம்ம கச்சேரிக்காக நம்முடைய இசை நிகழ்ச்சிகளுக்காக அதை என்ன பண்ணிட்டோம்னா தாளத்துக்கு ஏற்றவாறு பாடலை நம்ம சரி பண்ணிட்டோம். ஆனா இதனுடைய நடை அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாடும் அடி பரவ இதான் இதனுடைய நடை. இந்த நடையை கொடுத்தது காரைக்கால் அம்மையார். நட்டப்பாடை பண்ண முதல்ல பாடுறது மட்டும் இல்ல, இந்த கட்டளை நடையை கொடுத்தது அருமையான பாட்டு. துத்தம் கை கிளை விளறி தாரம் உழையிழி ஓசை பண்கழும பாடி சச்சரை கொக்கரை தக்கையோடு தகுநிதம் துந்துவி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழ முந்தை வாசித்து அத்தனை விரவி நோடு ஆடும் எங்கள பங்கிடம் திருகாலங்காடே. அப்ப தம் கைக்கிளை விளறி தாரம் உழையிழி விளறி ஓசை பண். இப்ப அந்த பாட்டு பாருங்க, இதான் இதனுடைய நடை. அப்ப முதல்ல 7 பதங்களை பதிவு செய்தவரும் அவர்தான். இந்த நட்டவாடை பண்ணினுடைய இந்த கட்டளையை பதிவு செய்தவரும் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தான். இதே அந்த நடை தான் இங்க பாடுறார். அடுத்த நடை நமக்கு நல்ல தெரிந்த ஒரு நடை. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை மூழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இதே நடைதான். இந்த நடைதான் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம். ரெண்டுத்துக்கு ஒரே கட்டளை. கட்டளைன்னு பாடும் பொழுது உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன். அதே மாதிரி பாருங்க, வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராள் முறை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணுபுறம் அதுவே. இதேதான் நீத்தானபதி பறையும் பழி பாவம் படு துயரம் பல தீரும்
பிறையும் புனல் அரவம் படு சடையம் பெருமானூர் அறையும் புனல் வருகாவிரி சேர்வடகரை மேல் நிறையும் புனை வனவார் பயில் நெய்த்தானமே நீரே தனதானன 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 தனத அறையும் புனல் வருகாவிரி அயலே சேர்வடகரை மேல். அப்ப நிறையும் புனை மடவார் பயில் நெய்த்தானமே நீரே வண்டார் குழலரி முடுகியல் வண்ணம்னு இதுக்கு தமிழ்ல பேர். தனதானன 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 தான தனதானன 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 தானா, இது முடுகியல் வண்ணம். இந்த கட்டளை. அப்ப கட்டளைன்னு பாடும் பொழுது நாம் எப்படி பாட வேண்டும், பன்னிசையாக பாடும் பொழுது நாம் எப்படி பாட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த நுணுக்கமான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஞானசம்பந்தர் பாடிய ஒரு அருமையான ஒரு நடை கட்டளை. இதுக்கு பேர் திருவிராகம்னு பேர். அது எல்லா பண்ணிலையும் அவர் பாடியிருக்கார் திருவிராகத்துல. அதுல நட்டப்பாடையில் ஒரு திருவிராகம் பாடியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு திருவிராகம். பாத்தீங்கன்னா பிறையணி படர் சடை மூடி பெருகிய புனலுடை அவ நீரை இறையணி வளையினை மூலைய இணை வனதெழில் ஊடை இடவகை கரையணி போழில் நீரை வயலக நீ கழுமலம் அமர் கனல் ஊருவீனம் நரையணி மலர் நறு வீரை புல்கு நலம் மலி கழல் தொழமருமே. இது இதனுடைய நடை. இந்த நடைய பிறையணி படர் சடை முடியீடை பெருகிய புனலுடை அவ நீரை இறையணி வளையினை முளையவள் இணைவனதெழில் உடை இடவகை கரையணி பொழில் நிறை வயலணி கடுமல அமர்கணல் உருவீனன் நரையணி மலர் நறுவிரை புல்கு நலமலி கடல் தொழ மருமே தனதன தன தன தனதான தனதன தன தன தனதான தனதன தன தன தனதான தனதன தன தன தனதான. எப்படி பாடியிருக்காரு பாருங்க. எப்படிப்பட்ட இந்த 5 நடைகள் 5 கட்டளைகள், ஒரே பண், ஒரே கம்பீர நாட்டை தான், ஒரே நைவளப்பண் தான். ஆனால் அந்த பேதங்களை எவ்வளவு கவனமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதற்காக பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல ஒவ்வொரு பேதத்திற்கும் ஒவ்வொரு பாட்டு நிறைய பாடியிருக்கு. ஒவ்வொரு பேதத்துக்கும் நமக்கு கட்டளை பேதத்துக்கு நிறைய பாடல்களை பாடி கொடுத்திருக்கிறார் ஞானசம்பந்தர். அடுத்ததாக நம்ம அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த காட்சிகளை காட்டும் பொழுது எப்படி நாவுக்கரசர் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் இடிகருள் அன்னதோர் ஏனம் இயைந்து வருவன இசைந்து வருவன கண்டேன்லாம் பாடுறாரு இல்லையா? அது போல உண்ணாமலை உமையாளரும் பாட்டிலையும் ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலையாரே அங்க சேர்ந்துவர் பீலிம் மயில் பெடையோடு உரை. அப்ப பாருங்க, அவருக்கு அம்மையப்பராக திருவண்ணாமலையில் உள்ள அந்த விலங்கினங்களும் பறவைகளும் காட்சி கொடுத்தன என்ற செய்தி ஞானசம்பந்தரிலும் வருகிறது. அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார் திருவையாற்று திருப்பதிகத்துல. அதே போல ஒரு காட்சி திருவண்ணாமலையில் ஞானசம்பந்தர் அம்மையப்பராக. ஏன்னா அவருக்கு தொடக்கமே அம்மையப்பர் தோடுடைய செவியன். ஏன் தோடுன்னு ஆரம்பிச்சார்? அடுத்த கேள்வி வருது. சுவாமியுடைய எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, ஏன் தோடுன்னு ஆரம்பிச்சார் அப்படின்னா, தோடுங்கிறது இங்க ஆகு பெயர். அந்த தோடு இருக்கக்கூடிய இடம் செவி. அந்த ஞானசம்பந்தருடைய தமிழை, திருநெறிய தமிழை பெருமானுடைய திருச்செவிகள் கேட்க போகின்றன அல்லவா? அப்ப தன்னுடைய தமிழுக்கு எவ்வளவு பெருமை. எனவே பெருமானுடைய செவியை சிறப்பித்து பாடுகிறார்.
எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன் தோளுடைய செவியன் அப்படின்னு பாடினார்னா, அந்த செவிதான் பெருமானுடைய புகழை பாடக்கூடிய ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்புகளை கேட்க போகிறது. எனவே தோளுடைய செவியன்னு பாடுற, சடையை பாடிருக்கலாம், பிறையை பாடிருக்கலாம், எல்லாத்தையும் வச்சிருக்கேன். தோளுடைய செவின்னு பாடினார். அங்க தோடை ஏன் சொன்னார் அப்படின்னா, அம்மா கொடுத்தது பால். எனவே அங்க தோடுடைய அப்படின்றது வரையும் அம்மா, செவியன் என்பது அப்பா. அம்மையப்பராக அந்த முதல் 2 சொல்லில வச்சு பாடிட்டார். ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தோ ஓங்காரம். முதல் திருமுறையில் ஓங்காரத்தில் தொடங்குகிறார். பெரிய புராணம் 12ஆம் திருமுறை கடைசி. அதனுடைய கடைசி எழுத்து உலகெல்லாம்னு முடியும். முதல் பாட்டு உலகெல்லாம்னு தொடங்கும். அதனுடைய நிறைவு பாடலும் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம்னு முடியும். அப்ப அதனுடைய கடைசி எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மு. எனவே 12 திருமுறைகள் ஓங்கார வடிவமாக இருக்கிறது, ஓம் என்ற பிரணவமாக இருக்கிறது என்று இதற்கு விளக்கம் சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இறைவனுக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? பதி என்ற சொல்லை சொல்லுகிறது. உயிர்களுக்கு பசுன்னு பேரு. தலை என்று சொல்லக்கூடிய உயிரை பற்றி இருக்கிற அந்த கட்டுக்கு பாசம்னு பேரு. அப்ப பதி என்று சொன்னால் என்ன பொருள்? பதி என்றால் இறைவன். நீங்க 12 திருமுறை என்ற சொல்லில் உள்ள முதல் சொல்லை எடுத்து சேர்த்தீங்கன்னா பதி வந்துடும். அப்ப பதி எங்கு இருக்கிறான், இறைவன் எங்கு இருக்கிறான் என்றால், பதிகங்கள் உள்ள 12 திருமுறையில் பதி இருக்கிறது. எனவே அதை மனதில் பதியை செய்வதால் இதற்கு பதியம். பதிகம் என்பது நாளடைவில் மாறி போன பெயர். ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகளில் திருப்பதியம் விண்ணப்பம் செய்வோர் என்றுதான் இருக்கிறது, பதிகம் இல்ல. பின்னாடி நம்ம பதியம்ன்றது நமக்கு பதிகம்னு வந்துருச்சு, வாய்மொழி மரபுல மாறிடுச்சு. ஆனா இது மனதில் பதிய செய்ய வேண்டிய செய்தியை சொல்லுகிறது. எனவே பதிய செய்வதால், பதியம் இடுவதால் இந்த பாடல்களுக்கு திருப்பதியம் என்றுதான் நம்முடைய மரபு சார்ந்த பழைய பெயர் என்ற அளவோடு நாம் அடுத்த ஒரு பழந்தக்க ராகத்துக்கு முன்னால் தக்க ராகம்னு ஒன்று இருக்கு. 2த்துக்கும் வேறுபாடு உண்டு. தக்க ராகம் ஞானசம்பந்த பெருமான் பாடிய 2வது பண் தக்கராக பண். அந்த தக்கராக பண் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அவர் 2வதாக பாடிய தலம் திருக்கோலக்கா, அங்கதான் அந்த 2வது பண் வருகிறது. தக்கராகம் என்பதற்கு தக்கேசி என்பதற்கும் இந்த 2த்துக்கும் காம்போதி என்ற ஒரு ராகத்தை குறிப்பார்கள். கர்நாடக இசையில தக்கராகம் தக்கேசி 2த்துக்கும் காம்போதி என்ற ஒரு கனராகத்தை குறிப்பார்கள். இதுலயும் ஞானசம்பந்த பெருமான் கட்டளை வேதங்களை நமக்கு கொடுக்கின்றார். நட்டபாடை பண்ணில் மொத்தம் 22 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அதையும் ஒரு செய்திக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 22 பதிகங்கள் முதல் திருமுறையில் நட்டபாடை பண்ணில் அமைந்திருக்கின்றன. அடுத்த தக்கராகத்தில் பார்க்கும் பொழுது 24 பதிகங்கள் ஞானசம்பந்த பெருமான் தக்கராக பண்ணில் மட்டும் பாடியிருக்கிறார். அதில் முதல் பதிகம் நமக்கு அவர் பொற்றாலம் பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பதிகம் திருக்கோலக்கா என்ற தலத்தில். அந்த பதிகம் எப்படி இருக்கு, அந்த பாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உளான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ என்று பாடுகிறார். இதே மட்டும்தான் திருப்புன்கூர் தேவாரம். முந்தி நின்ற வினைகளவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திரு புன்கூர் என்று பாடுகிறார். கந்தம் மல்கே அந்த பாடல் அருமையான பாடல். முந்தி நின்ற வினைகள், அந்த வினையை நீக்கத்திற்கு தான் இந்த பாட்டம். முந்தி நின்ற வினை, நாம போறதுக்கு முன்னாடி நம்முடைய வினை போகுது. அவர் சொல்லுவார் இல்லையா, பட்டினத்தார் சொல்லுவார், முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டது வேணுவார். அது வந்து முன்னாடி வந்து நிக்குது, நமக்கு முன்னாடி வந்து வினை நிக்குது. நாம போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம வினை முன்னாடி போய் சேர்ந்துருதான். அதனால அதுக்கு முந்தி நின்ற வினைன்னு. மற்றதெல்லாம் பிந்தி போகும், வினை மட்டும் நமக்கு முன்னாடி போயிடும்.
அதே மாதிரி முதல் பாட்டுல சொல்றாரு, உலங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. மன உளைச்சலா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி மனத்தை நடுங்க செய்கின்ற துன்பம் இல்லாமல் நீங்கி ஓங்கி வாழ்வார்கள். ஒருவனுக்கு மன கஷ்டம் இருந்தா, பண கஷ்டம் இருந்தா தீர்ந்துடும். ஆனா மன கஷ்டம் இருந்தா அது தீர்றது ரொம்ப கடினம். இன்னைக்கு அதை சொல்லுவாங்க, உளவியல் ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு. சைவத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நம்ம ஆங்கிலத்துல மென்டல் டிசார்டர் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லிடுவாங்க, அல்லது மென்டல் அப்படின்னு சுருக்கி மென்டல்ன்றுவாங்க. அதை வாய்மொழி மரபுல லூசு அப்படின்னு நமக்கு எளிமையா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா தமிழ்ல ஒரே மாதிரியான கோளாறுகளை தமிழ் சொல்லல, சைவம் சொல்லி தரல. மன ரீதியா ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அது மனநிலை பாதிப்புன்னு சொன்னாங்க. புத்தியில் ஒருவன் தடுமாறினால் அவன் புத்தி பேதலித்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஞானத்தில் அவனுக்கு குறைபாடு இருந்தால் சித்தம் கலங்கியவன் சொல்லுவாங்க. அகங்கார உருவமாக இருந்தால் அவன் என்னன்னு சொல்லணும், இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சொல்லுவோம்ல சைக்கோ, அல்லது என்னன்னு சொல்லுவாங்க ஹிஸ்டீரியா பேஷண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. அவனுக்கு ஹிஸ்டீரியா அப்படின்னுவாங்க. அந்த அகங்காரம் கூடி 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 அவனுடைய அந்த எண்ணம் எப்படி மாறி போய்விடும். அப்ப அது நம்ம கிராமத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அது அகமுடிச்ச கழுது அப்படின்னுவாங்க. ரொம்ப சாதாரண மரபு சைவ சித்தாந்தம் நம்ம கிராமத்துல இருக்கும். சக்தி இல்லைன்னா செவனே நிறண்டா அப்படின்வாங்க, சக்தி இல்லைன்னா செவனே நிறு, கிராமத்துல சொல்ற சைவ சித்தாந்தம். அப்ப அந்த மரபுகளை நாம் பார்க்கணும். அப்ப மனம் பற்றுகிற தன்மை, புத்தி தீர்மானிக்கிற தன்மை, சித்தம் சிந்திக்கிற தன்மை, அகங்காரம் முடிவெடுக்கிற தன்மை. எனவே பற்றுகிற தன்மை இல்லாதவன மனம் பாதிக்கப்பட்டவன், மனநிலை நோயாளி, பாதிக்கப்பட்ட நோயாளி. தீர்மானிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறவன் புத்தி தடுமாறியவன், புத்தி பேதலித்தவன். யோசிக்கிறதுல தடுமாறுறவன் சித்தம் கலங்கியவன், சித்த சுவாதீனமற்றவன். அகங்காரமாக முடிவெடுக்கின்றவனை நாம் அகங்காரம் பிடிச்சவன், ஆணவம் பிடித்தவன் என்று நம் அந்த நுணுக்கமான வேறுபாட்டை நம்ம செய்வோம். அதனாலதான் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். அந்த மனதினுடைய வேலையை தான் முதல்ல சொல்ற. ஒரு நெறிய மனம் வைத்துன்னா மனம் பற்றணும் இறைவன் பாதத்தில். அப்ப ஒரு நெறிய மனம் வைத்தால் தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த திருநெறிய தமிழ் தொல்வினையை தீர்க்குமே தவிர சும்மா நானும் தேவாரம் பாடுறேன்னு பாடினா தீர்க்காது. அதுதான் இங்கே சொல்றார், உலங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வரை. தக்கராக பண்ணலாம் இந்த பாடல். அதுபோல் நம்முடைய திருவையாற்றில் கலையார் மதியோடுற நீரும் நிலையார் சடையார் இடமாகும் மலையார் ஆரமுமா மணிசந்தோடு அலையார் பூனல் சேரும் ஐயாரே. மூன்று இதுக்கு பேர் சிந்தடின்னு பேர். ரெண்டு ரெண்டா வச்சு பாடினாங்கன்னா அதுக்கு பேரு குறளடி. ரெண்டு ரெண்டா வந்தா குறளடி, அதனாலதான் திருக்குறள்னு பேர். மூன்று சீரா வச்சா சிந்தடின்னு பேர். 4 சீர்கள் வச்சு பாடினாங்கன்னா அளவடின்னு பேர். 5 சீர்கள் வச்சு பாடினாங்கன்னா நெடிலடின்னு பேர். 5க்கு மேற்பட்ட 6ல இருந்து 12 சீர் 16 சீர் வரையும் பாடுறதுக்கு பேரு கழி நெடிலடி என்று பேர். தமிழ்ல இவ்வளவு விஷயம் இருக்குங்க. நம்ம இது வெறும் இசைக்காக உள்ள சொற்பொழிவு மட்டுமல்ல, சில விஷயங்களை இசையோடு சேர்ந்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கடி நெடிலடி 16 சீர் வச்சு பாடுற திருப்புகழ் பாடலாம் பாத்தீங்கன்னா 16 சீர்கள் வச்சு பாடுவார். ஒரே வரிக்கு 16 சீர்கள் வரும். அதுக்கு பேர் கடி நெடிலடி ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா சிந்தடி, கலையார் மதியோடுற நீரும் நிலையார் சடையார் இடமாகும் மலையார் ஆரமுமா மணிசந்தோடு அலையார் புனல் சேரும் ஐயாறு. இப்படி ஒரு நடை, இப்படி ஒரு கட்டளை தக்கராகத்தில் பாடுவார். எனவே அடுத்த தக்கராக பண்ணை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். வேட்களம் என்ற தலம் சிதம்பரத்துக்கு பக்கத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலம். அந்தமாகிய அண்ணல் ஆரழல் அங்கை அமர்ந்திலங்க மந்தம் முழவம் இயம்ப மலைமகள் காண நின்றாடி சந்தமில்லங்கு நகுதலை கங்கை தன்மதியம் மயலே ததும்ப வெந்த வெண்ணீரே மெய்பூசும் வேட்கள
திரணி திகழ் திரு மார்பில் வெண்ணூலர் திரிபுரம் ஏறி செய்த செல்வர். இந்த நடைதான் நம்முடைய நம்பியாரூரராகிய சுந்தரர் அதிகமா எடுத்து கையாண்டது இந்த நடை. தக்கராகத்திலும் சரி, தக்கேசி இந்த நடை தான் எடுத்துக்கிறார். வாரணி வன மூலை மங்கையோர் பங்க மான்மரியேந்திய கைய. மைந்தர் என்று ஒரு பாடபேதம் இருக்கு, மான்மரி ஏந்திய கையர்னு ஒரு பாடல் இருக்கு. எனவே எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். காரணி மணி திகழ் மிடருடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி திகழ்தரு நான் மறையாளர் பாம்புர நகரானே. திருப்பாம்புரத்தில் இந்த பாடலை பதிவு பண்றாங்க. இதனுடைய நடை, இதனுடைய கட்டளை எப்படி பாருங்க. அடுத்த பாட்டு. துணி வளர் திங்கள் துள்ளங்கி விளங்க சுட சடை சுற்றி முட்டித்து பணி வளர் கொள்கைய பாரிடம் சூழ ஆரிடம் பலி தேர்வர் அணி வளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிலாச்சிரமத்து உரைகின்ற மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. இதான் இதனுடைய கட்டளை நடு. துணி வளர் திங்கள் துள்ளங்கி விளங்க, இது கட்டளை. இதை நம்ம பன்னிசையா பாடும் பொழுது துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து அப்படி அழகா நீட்டி முழக்கி நம்ம இசை பயிற்சி கேட்டவாறு அதை நாம் பாடுகிறோம். ஆனா நடை, கட்டளை நடை தான். இந்த சந்தத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா எந்த பாட்டையும் நம்மளால பாடி விட முடியும். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பண் தக்கராக பண். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற பண் பழந்தக்க ராகம். இதற்கு இன்று 2 ராகங்களை சுற்றுகிறார். ஏன்னா 2 பக்கத்து வீடு, ஆரபி சுத்த சாவேரி. சில பழந்தக்கராக பண்கள் ஆரபியாக இருக்கிறது, சில பழந்தக்கராக பாடல்கள் சுத்த சாவேரி போல இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் ரொம்ப வேறுபாடு இல்லை. நுணுக்கமா பார்த்தோம்னா இது சுத்த சாவேரி, இது ஆரபி என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த ரெண்டுமே நம்ம இங்க பார்க்கலாம். இதுல நிறைய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கட்டளை பேதங்களை ரொம்ப அழகா கொடுக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா முதல் கட்டளை பேதம் எப்படி வருது? பீரடைந்த பாலதாட்ட பேணாதவன் தாதை. திருச்சேங்கனூர் ஒரு ஊர், அந்த ஊர் தலத்துல இந்த கட்டளை பேதத்தை அமைக்கிறார். சண்டீஸ்வருடைய தலம், அந்த சண்டீஸ்வரர் தலத்துல இந்த பாட்டை சொல்றார். இந்த பாட்டுல இந்த வரலாற்றை சொல்லுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆரபி ராகம் மகிழ்ச்சிக்குரிய ராகம். நான் அடிக்கடி பல பொடிகளில் சொன்னது உண்டு. ஒரு வீட்டில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால், துன்பம் அகல வேண்டும் என்று சொன்னால், கவலை தீர வேண்டும் என்று சொன்னால் ஆரபி ஒலிக்க வேண்டும். அது நீங்க பாடினாலும் சரி, இல்ல யார் பாடினா கேட்டாலும் சரி, அந்த வீட்டில் ஆரபி இருந்தா துன்ப கவலைகள் தொலைந்து போகும். அதனால்தான் எல்லா கடினமான மறையுடைய தோளுடைய இருக்கட்டும், அது பழந்தக்கராக பண்ணதான் பாடுறார். ஏன்? இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனை. அதுவும் நம்ம பார்க்க போறோம். எனவே இப்ப பாருங்க. பீரடைந்த பாலதாட்ட பேணாதவன் தாதை வேரடைந்து பாய்ந்த தாளை வேத்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கு சேங்கலூர் மேயவனே. இந்த அற்புதமான கட்டளை பேச திருச்சேங்கனூர் தேவாரத்தில் பார்க்கலாம். அதுபோல இதனுடைய நடைபெறும். போக மாத்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாக மாத்த பைங்கண் வெள்ளி தன்னல் பரமேட்டி ஆக மாத்த தோலுடையன் கோவண ஆடையின் மேல் நாக மாத்தனும் பெருமான் மேயது
நல்லாரே. இதான் இதனுடைய நடை. போகமாத்த பூன்முலையாள் கண்ணோடும் பொன்னகலம். இந்த நடை. தக்கிட்ட 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 தா. போகமாத்த பூன்முலையாள் கண்ணோடும் பொன்னகலம். ஆகமாத்த பைங்கண்களே தன்னல் பரமேட்டி. ஆகமாத்த தோளுடைய கோவணகாடையின் மேல் நாகமாத்தரும் பெருமான் மேயது நல்லாரே. இது கட்டளை. முன்னாடி சொன்னது பீரடைந்த பாலதாட்ட. அப்ப அந்த ஆரம்பி அசைச்சு அசைச்சு நம்ம கொண்டு வருது அது போற ஒரு அது மாதிரி மறையுடைய அது நமக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு கட்டளை. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே எல்ரூனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இப்படி பாடுகின்ற மரபு உண்டு. இதே பாட்டுல நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வௌவேல் என்று கடற் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீ சுமக்கும் நின்னடியாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இதுவும் அருமைதான். இப்படி பாடலாம். இதே பாடல்ல நம்ம சுத்தாங்கமாக பாடும் பொழுது கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை திணைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணீயிராப்பகலும் நினைத்து எழுவார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இது சுத்தாங்கம்னு பேர். அதே அரபிதான். அந்த அரபியுடைய அழகு முழுவதையும் நாம் கொண்டு வந்து அந்த சுத்தாங்கத்துல காட்ட முடியும். அப்ப 3 விதயம். மறையுடையாய் தோளுடையாய் இது ஒரு நட. நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத. இப்படி அது சுத்தாங்கமாக. இப்படி பாருங்க, எப்படி பாருங்க. இதே மாதிரி திருவலிவலத்தில் ஒரு பழந்தக்கராகப்பன் பாடுறார். ஒடுங்கும் பிணி பிறவி கேடு இன்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீர் எல்லாம் அடிகள் அடி நிழற்கீழ் ஆளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒலி தொடங்கும் கடந்தை தடம் கோயில் சேர் துங்கானை மாடம் தொழுமின்களே. இந்த தூங்கானை மாட தேவாரம் இருக்கு பாருங்க. அப்படியே ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாரி அப்படி திருவள்ளுவர் தேவாரம். அப்ப அந்த தூங்கானை மாட தேவாரம் போல ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லை ஆரி தூய்மை செய்து காமவீனை அகற்றி நல்லவாரே உந்தன் நாமம் நாவில் நவிற்றி வல்லவாரே வந்து நல்காய் வல்லிவலம் மேயவனே. அருமையா. அப்ப அந்த நடைகள் போகமா
வார்த்தை என்ற பச்சை திருப்பதிகள். ஒடுங்கும் பிணி பிறவி இவை ஒழித்தாய வாழ்க்கை ஒழி, தவம் அடங்கும் இடம்னு. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அதோட போதும், தவம்லாம் செய்ய வேண்டியதில்லை. பெருமான் வீடு பேர் கொடுத்துட்றான். தவம் அடங்கும் இடம். இது ஒடுங்கும் பிணி, இந்த பிணியெல்லாம் ஒடுங்கிடும், பிறவி ஒடுங்கிவிடும். கேடு இவை, என்னென்ன கேடுகள் வரும் எல்லாம் போயிடும், கவலைப்படாத. வா திரு தூங்கானை மடத்துக்கு வா. தூங்கானை மடத்து சுடற்குழந்தை வந்து தரிசனம் செய்ய, உனக்கு எல்லாம் போயிடும் என்று ஒரு நம்பிக்கை. அடுத்து அதே சொல்றாரு, சும்மா செவ்வாய்க்கிழமை ஆகாது, சனிக்கிழமை சேராது, அஷ்டமி ஆவாது, நவமி ஆவாது, இப்படியே பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்படி பேசுறவன் ஆவாதன், அவ்வளவுதான். திருமுறை படிக்க தொடங்கிட்டோம்னா ஆகாதது எல்லாம் ஆகும். நமக்கு நாள் என் செய்யும், வினை என் செய்யும், நம்மை நாடி வந்த கோள் என் செய்யும்னு கேட்பார் கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர். அது போல திருமுறை பாடுகின்றவருக்கு நாளும் கோளும் நலிவை செய்யாது. இதுல நல்ல அடிக்கோடிட்டு மனசுல இருத்திக்கோங்க. அதற்கு ஒரு பாட்டு சொல்றார், நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடனெஞ்சே அருணாமம் கேளாய் நம் கிளைகளைக்கும் கேடுபடா திறம் அருளி கோளாய நீக்குமவள் கோளிலியம் பெருமானே. நாளாய போகாமே நஞ்சணியும் கண்டனுக்கே ஆளாய். எவ்வளவு நாள வீணாக்கிட்டியே. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு எய்தி கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கிட்டேன்னு சொல்லுவார் அப்பர் சுவாமிகள். அது போல இவ்வளவு நாள் விட்டுட்டியே. நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு போ. யாருக்கு ஆளா இருக்கணும் நீ? நஞ்சனையும் கண்டனுக்கு. ஏன் நஞ்சனையும் கண்டனர்? எல்லாருக்கும் அமுதத்தை கொடுத்துட்டு விஷத்தை அவன் எடுத்துக்கிட்டான். அதனால துன்பத்தை, உன்னுடைய துன்பத்தை அவன் வாங்கிக் கொள்வான், உனக்கு இன்பத்தை கொடுப்பான். போ. ஆனை இன்பம் ஆடும் அடிகள் என்பார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சீர்காழி பதிகத்துல. தேனை வென்ற மொழியால் உருவாகும் அந்த பாட்டில் சொல்லுவார், ஆனை இன்பம் ஆடும் அடிகள். அவன் இன்பத்தை தருவதற்காக இருக்கிறான். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த சுரூபி. சைவ சித்தாந்தம் சொல்லும், இறைவன் எப்படி இருக்கிறான்? சத்தாக இருக்கிறான். அறிவு, உண்மை, ஆனந்தம். இறைவன் எப்படி இருக்கிறான்? உண்மையா இருக்கிறான். சத்துனா உண்மை, நிலையானது, மாறாதது, என்றும் மாறாதது. அதனால அது சத்துன்னு பேர். சித்து பேரறிவு பொருளாக இருக்கிறான். ஆனந்தம், தானும் ஆனந்தமாக இருந்து நமக்கும் ஆனந்தத்தை தருபவனாக இருக்கிறான். சச்சிதானந்த சுரூபி. அதுபோல இங்க சொல்ற, நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய் நாம் அன்பு செய்யும். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். அர்ச்சனை பண்ண வேண்டாம், அபிஷேகம் பண்ண வேண்டாம், தாடி வளர்த்துக்க வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், சடை வளர்த்துக்க வேண்டாம், நெருப்புக்கு நடுவில் நின்று தவம் செய்ய வேண்டாம், திருநீரை பூசிக்கிட்டு உருண்டு 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 அங்க பிரதர்ஷனம் வேண்டாம், அடி பிரதர்ஷனம் வேண்டாம், அழகு குத்திக்க வேண்டாம், நெருப்பு மிதிக்க வேண்டாம், ஒன்னும் செய்யாத. அன்பு செய்வோம். அந்த இறைவன்கிட்ட போய் அன்பு செய். மட நெஞ்சே, ஐயோ இந்த புரிஞ்சுக்காம இருக்கிற நெஞ்சமே, கேளாய் நம் கிளைகளுக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது உனக்கு மட்டும் சொல்லல, உன் பரம்பரைக்கே நல்லதுப்பா. கிளை கிளைக்கும் என்ன, உன் பரம்பரை முழுவதும் தடைத்து ஓங்கும். கேளாய் கிளைகளுக்கும். எதை கேட்கிற? அரண் நாமம் கேளாய். கண்டதை கேட்கிற, கண்டதை பார்க்கிற, அவனை பாரு, அவனுடைய புகழை கேள். செவிகால் கேள்மின்களும் சிவன் எம்யரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்மின்களும். திருவங்கமா. அப்ப இந்த செவி பெருமானுடைய திருப்புகழை கேட்பதற்காக இருக்கிறது. அதை சொல்றாரு இங்க. கேளாய். எதை கேளாய்? அரண் நாமம் கேளாய். மட நெஞ்சே அரண் நாமம் கேளாய். நம் கிளைகளுக்கும் கேடுபடா திறமருளி. எது கொடுக்கும்? கோளாய நீக்கு. கோள்களால் வரக்கூடிய கேடுகளை நீக்கி கேடுபடாத திறன், நல்ல திறனை கொடுப்பான். யாரு? கோள் இலி எம்பெருமானை. கோள்களால் வரக்கூடிய துன்பத்தை இல்லாமல் செய்யறதுனால அவனுக்கு கோளிலின்னு பேர். திருவாரை சுற்றி உள்ள இந்த 7 தலங்கள் 6 தலங்கள் திருவாரூர் மையமா இருக்கு. திருக்கரவாசல், திருக்கேழ்வேளூர், கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. அந்த சுவாமிக்கு பேர் கேடிலி அப்பர்னு பேர். இங்க கோழிலி நாதன் இல்லையா, அதுவரை கீழ்வேளூர்ல இருக்கிற சுவாமிக்கு பேர் கேடிலி. கேடே இல்லாதவன். எப்படி முருகப்பெருமான அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லையா, யாரெல்லாம் தன்னை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முனிவுன வெறுப்பு, அவங்க மேல வெறுப்பு கனவிலும் நினையாத பெருமான்னு சொல்லுவார். அவன் கனவுல கூட அவங்க மேல வெறுப்பு கொள்ள மாட்டான் முருகப்பெருமான்.
அதுபோல இங்க சொல்ற கேடிலி, கீழ் வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே, அவங்களுக்கு கேடே வராது. அதுபோல கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானே, அதுவும் பழந்தக்கராக மண்ணில் அமைந்ததுதான். அதுபோல நம்முடைய அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பாட்டு, வாயானை மனத்தானை மனத்தில் நின்ற கருத்தானை, அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆலவாய் திருப்பதியும். அதுல வாயானைன்னு சொல்லுவார், எல்லா இடத்துலயும் நெஞ்சில் இருக்கிறான்னு சொல்லுவோம், இல்ல வாயானைன்னு சொல்லுவார். ஏன் வாயானைனா எல்லார் வாயிலும் இருக்க மாட்டான், தேவாரம் பாடுற வாயில இருக்கான். மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் நத்தகத்தான் சொன்னார். அதே மாதிரி ஞானசம்பந்தர் இந்த பதிகத்துல சொல்லுகிறார். இந்த பதிகத்துல வரிசையா சொல்லுவார், கோடு அரவம் நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானே. கோடு அரவம்னா என்னது? கோணலான மனசு, கோண புத்திக்காரன்னு சொல்லுவோம் கிராமத்தில். மனச்சிதைவு, குணக்கேடர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மனக்கோடு, கோடல்னா கோணல், அந்த மனக்கோணலை நீக்குபவன். அதனால அவனுக்கு கோடரவம் நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நமிநந்தி அடிகளுக்கு அருள் செய்த அந்த திறத்தை வச்சு பாடுறார். காலகாலனாக இருந்த மார்க்கண்டேயனை காத்த வரலாற்றை சொல்லுகிறார். மன்மதனை எரித்த வரலாறு வருகிறது, முப்புறம் எரித்த வரலாறு வருகிறது, ராவணனை அடர்த்து அருள் செய்த வரலாறு வருகிறது. பானபத்திரர் மதுரையில அவருக்கு சீட்டுக்கவி எழுதி கொடுத்தான், முகப்பாசுரம், திருமுகப்பாசுரம்னு பேர். தன்போல் என்பால் அன்பன் தன்பால் மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பது என்று திருவாலவாயுடைய திருமுகப்பாசுரம் 11ஆம் திருமுறையுடைய முதல் பாசுரமாக இருக்கு இல்லையா, அது எழுதி கொடுத்த அந்த பானபத்திரருடைய செய்தி நாளாய போகாமை என்ற பதிகத்தில் இந்த வரலாற்றெல்லாம் ஒவ்வொரு பாட்டில வச்சு சொல்லிட்டு வர்றார். கொடுக்ககிலா வரம் கொடுக்கும் கோளிலி எம்பெருமான், எவனாலையும் கொடுக்க முடியாத ஒரு வரத்தை அவன் கொடுப்பான். ஏன்னா எல்லாரும் காசு கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லா சாமியும் தெய்வங்களும். ஆனால் முக்தி கொடுக்கிறவன் சிவபெருமான் மட்டும்தான். சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடிக்கே சேரப்பட்டோம். ஏன் அப்படி சொன்னாரு? தெய்வங்களால் இந்த உலகத்திற்கு வேண்டிய செல்வங்களை தான் தர முடியும், ஆனா முக்தியை கொடுக்கிறவன் சிவபெருமான் மட்டும்தான். அதனாலதான் கொடுக்ககிலா வரம் கொடுக்கும் கோளிலி எம்பெருமானே, யாராலும் கொடுக்க முடியாத வரத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு? இந்த கோளிலி இருக்கிறான், வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய. அதுல சொல்றார், இன்பமர ஏத்துவார்கள், இந்த ஈசனை இன்பமர ஏத்துவார்கள். எங்க போய் நிப்பாங்க? சொல்றார் அழகா, இன்பமர ஏத்துவார்கள் எய்துவர்கள் ஈசனையே. அதுல சொல்றார். அதுபோல இந்த பாட்டுல ஒரு அருமையான சொன்ன, தோத்திரம் செய் வாயின் உள்ளான், வாயானை மனத்தானை சொன்ன இல்லையா? இதுல எந்த கருத்து, எந்த பாட்டு வருது? தோத்திரம் செய் வாயின் உள்ளான், யாரெல்லாம் அவனை தோத்திரம் செய்கிறார்களோ அந்த வாயில் அவன் இருக்கிறான். எவ்வளவு பெரிய கருத்து! திருப்புகழை பாடினால், இறைவனுடைய திருப்புகழை பாடினால், தேவாரத்தை பாடினால் அவன் அந்த வாயில் வந்து தங்குகிறான். தோத்திரம் செய் வாயின் உள்ளான். அதைத்தான் அப்பர் சுவாமிகள் வாயானை மனத்தானைன்னு தொடங்குகிறார். அதுபோல அருமையான இன்னொரு பழந்தக்கராக பதிகம் நிறைய இருக்கு, எதை சொல்றது எதை விடுறது. ஒரு நாயக நாயகி பாவம், இது முற்றிலும் வேறுபட்ட. நான் சொன்னாலே ஆரபி சுத்த சாவேரி 2 விதம் உண்டு, 2 ராகங்கள் ஒரே பண்ணுக்கு. அதுல சுத்த சாவேரியில இதை நாம் பார்க்கலாம். சீர்காழியில அந்த பிரமபுரத்து இறைவன் இருக்கிறான், திருத்தோணியப்பர். அவன் மேல் காதல் கொண்ட ஒரு தலைவி ஒரு கிளிய தன்னுடைய கையில் அமர்த்தி வைத்துக் கொண்டு, அந்த தோணி புறத்து ஈசனுடைய பேரை எனக்கு ஒரு வாட்டி சொல்லு, உனக்கு நான் பால் தரேன், பழம் தரேன், தேன் தரேன், இவ்வளவு கொடுக்கிறேன், நீ நிறைய வாட்டி சொல்ல வேண்டாம், அந்த தோணி புறத்து ஈசனுடைய திருநாமம் ஒரே ஒரு வாட்டி சொல்லு போதும் என்று ஒரு நாயகி, நாயகன் பால் உள்ள காதலை வெளிப்படுத்துகிற நாயகி பாவத்தில் அருமையான ஒரு பாடல் பழந்தக்கரான சொன்ன காதல், அன்பு, மகிழ்ச்சி, இதுக்கெல்லாம் அருமையான பண் ஆரம்பிதான் சுத்த சாவேரி தான். அதனால இந்த பழந்தக்கராகத்துல தான் அதையும் பாடுறார். சிறையாரும் மட கிளியே கேவா தேனோடு பாமுறை யாலே உன்ன தருவன் மொய்பவ தோடு தர ஆளம்
இளம் விரை யாழம் திரு நாமம் என குருகால் பேசாயே. இந்த பாட்டுக்கு எவ்வளவு விளக்கமே சொல்ல வேண்டும். சிறையாரும் மடக்கிளி, ஆண்கிளி கூட சொன்னதை கேட்காதான், அதனால மடக்கிளி பெண்கிளியை கூப்பிடுறா. சிறையாரும், ஏன்னா ஒரு பெண்ணுடைய மனது இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். அதனால ஆண்கிளியை பிடிச்சாந்து சொன்னா அதுக்கு புரியாது, மனசை புரிய வைக்க முடியாது. அதனால கிளியில கூட பெண்கிளியை கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறார். சிறையாரும் நல்ல ரெக்கையுடைய மடக்கிளியே, இதுக்கு பொருளே தேவை. இங்கே வா, இங்க வாங்க வந்துருச்சு. தேனுடுபால் முறையாலே உண்ணத்தருவன், நல்ல தேனு முறையாலே உண்ணத்தருவன். முறையா சொல்லுவோம் இல்லையா, கல்யாணத்துல சாப்பாடு முறையா இருந்துச்சுங்க அப்படின்னு. இந்த முறையான்னா செய்ய வேண்டிய முறையில் உப்பு புளி காரம் எல்லாம் சரியான அளவுல பரிமாறுறது, சரியான அளவுல வரவேற்றது, சரியான அளவு எல்லாம் சரியா இருந்தா அதுக்கு பேர் முறைன்னு பேர். திருமுறை நம்மளை சரிப்படுத்துறதுனால அதுக்கு பேர் திருமுறைன்னு பேர். இப்படி கூட நம்ம பொருள் எடுக்கலாம் இல்லையா. பெருமான் முன்னிலையில் முறையீடு செய்யப்பட்ட தமிழ், ஆனா நம்மளை முறைப்படுத்துகிற தமிழ், அதனால அதுக்கு திருமுறைன்னு பேர். அப்ப முறையாலே உண்ணத்தருவன். சரி, மொய்பவள நீ என்ன செய்யணும்னு சொல்ற? சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, தேனொடுவால் முறையாலே உணத்தருவன் மொய்பவள துறையாரும் கடல் தோணி புறத்து ஈசன். அந்த தோணி புறத்து ஈசன் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒருகால் பேசாயே. அப்ப அதை பாடும் பொழுது நம்ம ஓதுவார் பெருமக்கள் எப்படி போடுவோம், அந்த தோணினா படகு, அந்த படகு எப்படி போகும் அது மாதிரி துறையாரும் கடல் தோணி, அந்த இடத்துல ஒரு அசைவு. அப்ப கடல்ல அந்த தோணி போறது மாதிரியே ஒரு காட்சியை நமக்கு அந்த பாடல் காட்டுகிறது. துறையாரும் கடல் தோணி புற தீசன். அந்த தோணி அப்பன் எங்க இருக்கா? கீழே இல்ல, கீழே இருக்கிறது பிரம்மபுரீஸ்வரர். அப்ப அந்த பாட்டு அங்க போய் நிக்கணும். புற தீசன் துளங்கும் இளம் பிறையாளன். பிறை அவனுக்கு மேல இருக்கு. திரு எனக்கொரு ஊகால் பேசா ஏ தமிழ், எப்பேற்பட்ட தமிழ். எனவே நட்டபாடை என்கின்ற நைவளப்பண் இன்று கம்பீர நட்டையாக, தக்கராகம் என்கின்ற நம்மை தக்கவாறு வாழ வைக்க வந்த பண் தக்கேசி என்ற பிரிதொரு பண்ணாக அமைந்து, காம்போதி என்ற ராகத்திலும் பழந்தக்க ராகம் என்று கவலையில் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிற நம்மை கடைத்தேற வந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய பண்ணாக விளங்குகிற பழந்தக்க ராகம் ஆரபியாக சுத்த சாவேரியாக விளங்குவதை நாம் இங்கே சற்று சிந்தித்திருக்கிறோம். எத்தனை பதிகங்கள், 22 நட்டபாடை பண், 24 அடுத்த எவ்வளாச்சு 46 கூட்டல் 16 பண்கள், 72 பாடல்களுக்கு நம்ம எத்தனை பாடல் பார்க்க முடிஞ்சது? இந்த 3 பண்ணுக்கு 72 பாடல்கள் ஞானசம்பந்த பெருமான் பாடி அருள் இருக்கின்றார். நம்முடைய இனிப்பகத்திற்கு சென்று ஒரு இனிப்பை ஒரு துண்டு சுவை பார்ப்பது போல அடியே இங்கே விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.